ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கூமாப்பட்டி. இங்கே திரும்பினா கூமாப்பட்டிங்கிறான், அங்கே திரும்பினா கூமாப்பட்டிங்கிறான். எப்பாப்பா ஃபயர் பண்ணுறாங்க. அந்த குரூப்னா போயிட்டு இப்போ ஒரு குரூப்பு கூமாப்பட்டி விசஸ் கோயம்புத்தூர், கூமாப்பட்டி விசஸ் காஞ்சிபுரம், கூமாப்பட்டி விசஸ் திருச்சி, கூமாப்பட்டி விசஸ் அந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் ஊர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்கன்னு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் ஒரு ஊரை எதுவுமே இல்லாமல் ட்ரெண்ட் பண்ணி விட்டு போயிட்டான். எதை பற்றியுமே டிஃபெண்ட் பண்ணல. எனக்கு என் ஊர் பெருசு, கூமாப்பட்டி பெரிய ஊராக ஆக்குறேன், அவ்வளோதான், முடிச்சிட்டான் ஒரே தான். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே போகிற டூரிஸ்ட் பிளேசஸ்க்குனா போகிற எல்லாத்துக்குமே ஒரு தடையை போட்டு விட்டாங்க. என்னன்னா, கூமாப்பட்டி அவ்வளோ பெரிய ஊரில் நம்பி வந்து ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா கூட்டம் சேர்ந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு கூமாப்பட்டி அவ்வளோ பெரிய ஊர் இல்லை, வந்துக்கிட்டு தொலைச்சிடாதீங்க, எங்களால் இப்போ காவல் பண்ண முடியாது, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏற்கனவே நாங்கள் இருந்துட்டு ஆர்சிபி மேட்ச்சுக்கே இந்தியன் அளவில் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. இப்போ இந்த ஃப்ளைட்டு வெடிச்சதுக்கு கூட எங்களால் பதில் சொல்ல முடியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆள் வர வைக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது எங்களால் இந்த வேலை. அங்கேருந்து வந்தாலுமே அது ஃபெயிலியராக தான் முடியும். நாங்களும் சரியில்லை, மேலே இருக்கவங்களும் சரியில்லை, தேவையில்லாமல் வந்து ஏமாந்து போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக வந்துட்டு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஏமாந்து போயிடாதீங்கிறாங்க. சரி, ஓகே சார், வந்து ஏமாந்து போகல, சரி அந்த ஊருக்கு வந்து பார்க்க ஒரு விசிட்டர்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அந்த இதுக்கு தடை போட்டிருக்கீங்க கூமாப்பட்டி ஊருக்கு போகிறதுக்கு. சரி கொடுங்க, அதனால் கான்ட்ரவர்சியாக பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. அதை பற்றி அந்த இதுக்கு போவேன்னா, இப்போ நம்ம இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கூமாப்பட்டியை டெவலப் பண்ணவர் குற்றாலம் போகிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு அப்போ பணம் கேட்டிருக்காங்க 500 ரூபா. அந்த பணம் இல்லைன்னே ஒரு விட்டு போயிட்டாங்க. அவர் நினச்சிட்டாரு, ஒரு 500 ரூபா பணத்துக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்பே தூக்கி எடுத்துட்டு போயிட்டீங்களாடா, நான் நிறுத்துறேன்டா, என் ஊரை நான் பெரிய ஊராக்கி காட்டுறேன்டா. இன்னைக்கு கூமாப்பட்டி என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டோட ஐலாண்டு அப்படின்ட்டாரு. அவ்வளோ ஃபயர் பண்ணி விட்டாருங்க. அதுக்காக ஒரு 2 வருஷம் அவர் பாடுபட்டிருக்கார். அவர் இன்ஸ்டாகிராம் பேஜில் சொல்லியிருக்காரு, 2 வருஷம் அதுக்காகவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. கூமாப்பட்டி கூமாப்பட்டி கூமாப்பட்டி. ஒரு மனுஷன் 2 வருஷம் ஒரு ஊரை டெவலப் பண்ணி, 2 வருஷம் வீடியோ போட்டு அந்த ஊரை டெவலப் பண்ணி இன்றைக்கி அந்த ஊரை என்ன சொல்கிறது, இந்திய சுற்றுலாத்தலமாக மாற்றிருக்காரு அந்த மனுஷன். தனி ஒரு மனிதன் நினைத்தால் என்ன வேணால் பண்ணலாங்கிறத அந்த ஆள் காட்டியிருக்காரு. மிக மிக மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் சொல்லுவேன். என்ன ஒரு அட்வென்ச்சராக பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை. இஸ் கிரேட் பர்சன். அவருனால முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா அந்த ஊர் பெரிய ஊராக இருக்காரு. அவரால் முடியும் அப்படின்னு நினச்சதால தான் அந்த ஊர் பெரிய ஊராக இருக்கு. இப்போ அந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலை கூமாப்பட்டியா அங்கே தடையை போட்டாங்களா, சரி விடுங்க, கூமாப்பட்டி தடை போட்டாங்க, நான் பக்கத்தில் மதுரையில் இருக்கிற நம்ம ஊர் வாங்க, திருச்சியில் இருக்க நம்ம ஊர் வாங்க, அங்கே இருக்க நம்ம ஊர் வாங்க அப்படின்னு இப்போ ஒரு குரூப் கிளம்பிடுச்சு. இப்போ எந்த ஊருக்கு தான் போகிறது டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நீங்களே சொல்லுங்கள். ஊட்டி போகலாமா, கொடைக்கானல் போகலாமா? அதனால் இப்போ வேணாங்க, எனக்கு கூமாப்பட்டி உள்ள விடுங்க அப்படின்ட்டு ஒரு குரூப்பே சென்சேஷனாக க்ரியேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்களுக்கு பெஸ்ட்டு. அவங்க இங்கே ஊரில் இருக்க இயற்கை வளத்தை அவங்கவுங்க பராமரித்து அவங்கவுங்க பெரிய ஆளாகி போங்க. இந்த ஊட்டி கொடைக்கானல் அப்படி பிக்னிக் ஸ்பாட்டாக போயிட்டு நம்ம ஊரில் இருக்கிறது வளத்தை நம்ம மறந்துட்டோங்கிறத கூமாப்பட்டி ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. ஏன்டா அங்கேயும் போகிறீங்க, நம்ம ஊரை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போங்கடா. எவனாவது ஒருத்தன் போட்டு வச்சு கோட்டை பிடிச்சிட்டு ஓடாதீங்க, நீங்கள் ஒரு கோட்டை போடுங்கன்ட்டு தலைவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஒரு ஆள் நினச்சா மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கரெக்டாக முடிவெடுக்க போகிறோம். கூமாப்பட்டி போகலாமா, இல்லை கோவா போகலாமா, இல்லை கொடைக்கானல் போகலாமா, இல்லை ஊட்டி போகலாமா? எங்கேயும் போனாங்க, நமக்கு என்ன? நம்ம கூமாப்பட்டி போனால் என்ன, கோவா போனோன்னா, கொடைக்கானல் போனோன்னா, இதெல்லாம் போகிறதுக்கு முதல்ல பெட்ரோல் வேணும். பெட்ரோல் விற்கிற வேலைக்கு நம்ம அங்கேனா போய் என்ன சின்னப்படுறது? அழகாக நெட்ஃப்ளிக்ஸில் படத்தை போட்டு பார்த்துட்டு தூங்குவோம் அப்படின்னு ஒரு சில கேங்கு கூமாப்பட்டி போய் அவன் வண்டியில் பெட்ரோல் போட மாப்பிள்ள 50 ரூபா சேர்த்து அப்படின்னு ஒரு கேங்கு போயிட்டுருக்கு. இன்னொரு கேங்கு எட்ரா காரை அப்படின்னு ஒரு பணக்கார கேங்காக போய்கிட்டு இருக்காங்க. எல்லாம் போய் பாதி பேர் ஏமாந்து வந்தது தான் மிச்சம். அந்த ஒரு மனுஷனுக்கு என்ன சொல்கிறது, மிக ஒரு தேங்க்ஸ் தான்.
இவ்வளோ பேரை அவர் ஒரு ஆள் திரட்டியிருக்காரு. ஓகே, அந்த மாதிரி ஒரு தனி மனிதனாக நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு. அவரை மாதிரி ஒரு மோட்டிவேட்டர் வேறு யாருமே கிடையாது. அவர் ஊருக்காக ஒரு மோட்டிவேட்டர் இருக்கார். அதான் தனி மனிதனால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. அது மாதிரி நம்மளும் ஒவ்வொருத்தவங்களும் தனி மனிதனால் என்ன முடியுங்கிறத நம்ம காட்டணும். நம்ம வேறு லெவல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். சரிங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கிற வர உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது உங்கள் அருண். சிங்குலர் ஸ்டார் அருண், உங்கள் அருண். மோட்டிவேஷன் ஃபார் யூ.